ஹலோ கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்படி வேணால் பாலில் ஸ்பின் பண்ணுறது அதெல்லாம் தான். வந்து 3 பாட்டாக அந்த வீடியோ போடலான்னு இருக்கேன். ஏன்னா நிறைய இருக்குது. ஸ்விங், நக்கிள் பால், இன் ஸ்விங், அவுட் ஸ்விங், அப்புறம் ஸ்பின்னில் கூகுளி டூஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்ப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப் ஸ்பின் வேரியேஷன்ஸ் இன்னைக்கு ஃபுல்லாக இருக்க போகுது. நாங்கள் போகலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்பின் வேரியேஷன் கட்டாலிங்கையும் ஆள்காட்டிலையும் இருக்கணும். ஹேண்ட் பார்த்திங்கன்னா தேர்ட் மேலே 19 இருக்கணும். ஸ்பின்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் திரும்ப போட்டு காட்டுறேன். பார்த்துருப்பீங்க. இங்கே பிச்சை ஆகி இப்படி போச்சா. சாரி கைஸ், பால் அங்கே போயிடுச்சு. நான் மாதிரி கிராச் ஆயிடுச்சு பால். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேரியேஷனுக்குள்ளே போயிடலாம். அடுத்து வந்து கேரம் பால் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து விரல் ஒருமே வலிக்கும். ஓகே, இந்த நடுவிரல் வந்து பால் இருக்கணும். ரிங் ஃபிங்கர் சைடில் எப்படி இருக்கணும், ஆள்காட்டிலைங்க இதே மாதிரி. இதில் வந்து இதை நீங்கள் வேணால் இங்கே வச்சுக்கலாம். வேணால் விட்டுலாம் இப்போ தலைமுட்டு தான் போடுவேன். என்ன பண்ணலாம், கேரம் பால் இது வந்து ரைட் சந்திர மிஷின் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அவர் இந்த வேரியேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கேரம் போர்டில் எப்படி இப்போ ஸ்ட்ரைக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி வந்து நம்ம இதில் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம். இது வந்து டேர்ன் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் பால் கொடுத்து அப்படியே போகும். ஓகே, பட் நெக்ஸ்ட் வேரியேஷன் தூசா. நிறைய கிரிப் இருக்குது. நான் எப்படி படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வாரம் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி, 2 வாரம் ஆஃப் ஸ்பின் மாதிரி, இதுவும் ஆஃப் ஸ்பின் மாதிரி. ரிலீஸ் பண்ணும்போது வந்து பேக் ஆஃப் த ஹேண்ட் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரிலீஸ் பண்ணணும். இப்படி பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணுறதுலாமா லெக்ஸ் கூகுளி வச்சு இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போர்ஸ் முழுக்க அதேமாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பால். ஆனால் இது அதிகமாக வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை பண்ணாமல் பவுலிங் ஆக்ஷனில் வந்து சக்லிங் உண்டாகி இருக்கும். சக்லிங் உண்டாகி இது அம்பையர் வந்து பெனால்ட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. முத்தையா முரளி அந்த மாதிரி ஒரு தடவை ஆச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேரியேஷனில் போயிடலாமா. அடுத்து இந்த ஆம்பால் பார்க்கலாம். இப்போ வந்து ஆம்பால் பார்க்கலாம். ஆம்பால் ஆஃப் ஸ்பின் இருக்குலாம், ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு இது வந்து இப்போ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து விரல் எல்லாமே ஓப்பன் பண்ணி விடுவோம். இங்கே போட்டு காட்டுறேன். இதுவும் தூசுற மாதிரி தான், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி என் வயிற்று வந்துடுச்சு. ஓகே, அடுத்த வேரியேஷனுக்குள்ளே போகலாமா. வாங்க போங்க. அடுத்து வந்து ஃப்ளோட்டர். இதை வந்து நீங்கள் அவ்வளோ கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ரீட் கல்லி கிரிக்கெட்டில் வந்து அதிகமாக போடுவாங்க. ஆஃப் ஸ்பின் எங்கள் ஊரில் எதுவுமே அதை போடுவாங்க. இப்படி அதே கிரிப்பு தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது லைட்டாக கேப் இருக்கும். இந்த ஆள்காட்டில் மாதிரி இழுப்பாங்க. ஒரு மாதிரி ஸ்பின்னே ஒரு மாதிரி மாறும். ஆஃப் ஸ்பின்னாகவும் போகும், லெக் ஸ்பின்னாகவும் போகும். அப்புறம் வந்து ஆஃப் ஸ்பின் போடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லுறாரு. அவங்க இப்போ பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கோர்ட்லேருந்து ஒரு 15 to
ஒரு 22 yards எப்பவுமே கிரிக்கெட் பிச் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து ஒரு 10 yards ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 10 to 12 yards அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டெம்புக்கு நேராக அப்படியே ஒரு 2 meters விட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவும் டயக்னாலும் இப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் மார்க்கர் பொசிஷனாக வச்சுக்கோங்க. அங்கே கரெக்டாக பிச் ஆகி ஒரு ஸ்டெம்புக்கு போகும். இதை நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூடலாம் சொல்லிக்கணும் இல்லை, என் ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அதுக்கடுத்து அவங்க ஏன் விக்கெட் எடுத்துக்கிட்டேன்ட்டு செல்ஃபிஷாக அப்புறம் வேறு யாருக்கும் சொல்லித்தரலாங்கன்னு. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதை பழட்டி போட்டிருக்கோம். இன்னும் வந்து கொஞ்ச நாளில் வந்து இன்னும் 10 எனக்கு இன்னும் 8 days, இன்னும் எனக்கு 7 days 7 days இன்னும் 5 days 5 to 6 days ஹாலிடேஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக சொல்லித்தரேன். ஓகே கைஸ், ஓகே பாய். அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபேஸ் கட் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ தான் போட முடியல, அடுத்த வீடியோ போடுறேன். பாய்.